हरे कृष्णा हरे कृष्णा अनेवरुक्कुम हरे कृष्णा விளங்குதா மத்தேஜி வழியா கேக்குதா? ஹரே கிருஷ்ணா ஆன்லைன்ல உள்ளவங்களுக்கு நான் கேட்டுட்டேன். ஹரே கிருஷ்ணா ஓகே கிருஷ்ணா வந்து என்ன ஓகே 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 அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கு வந்து எல்லாரும் உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணி மாதாஜி வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க. ஓகேங்களா? அப்போ இந்த விஷயத்தை ஏற்பாடு பண்ண பூர்ணி மாதாஜிக்கும் பிரபு சீதாராம் பிரபுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா நம்ம வந்து பகவான் பற்றி பேசுறதுக்காக இங்கே எல்லாரும் ஒன்று கூடியிருக்கோம் பாருங்க. புரியுதுங்களா? அப்போ வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பகவானை பற்றி பேசும்போது நம்மளுடைய மனது வந்து தூய்மை அடையணும். ஏன்னா நம்ம வாழக்கூடிய இந்த உலகம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கலியுகம்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களாமா? கலியுகம்னு சொல்லுவாங்க. கலியுகம்னு என்ன அர்த்தம்னா ரொம்ப ரொம்ப வந்து தீய எண்ணங்கள், நம்ம மனசுல வந்து கஷ்டங்கள் இதெல்லாம் நிறைஞ்சிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் கலியுகம்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய கெட்ட விஷயங்கள் நடக்குது நம்ம வெளியில கேள்விப்பட்டிருப்போம். அங்கங்கே பார்த்து கொலை நடக்குது, இயற்கை சீற்றங்கள்லாம் வருது, சுனாமி வருது, என்னென்னமோ வருது. அப்போ இதெல்லாம் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்போ நம்ம வந்து இந்த மாதிரி இருக்கிற டைமில் பகவானை பற்றி நம்ம பேசும்போது நம்மளோட மனது தூய்மை அடைஞ்சு, அது மட்டும் இல்லாமல் பகவானை பற்றி நம்ம கேட்கும் போது நம்ம வந்து இந்த விஷயங்கள் வந்து தற்காலிகமானதை சொல்லி நம்ம உணர்வோம். எப்படின்னாக்கா பகவத்கீதை எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சினிமாவில் பகவத்கீதை சொல்லுவாங்க. தெரியுதுங்களாம்மா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அம்மா நீங்கள் தெரியுதுங்களா உங்களுக்கு பகவத்கீதை? இது வந்து நம்மளுடைய சனாதன தர்மத்தோடைய புஸ்தகம். புரியுதுங்களா? சனாதன தர்மம்னா நம்மளுடைய இந்து தர்மம்னு சொல்லுவாங்க. அதாவது மலாய்க்காரங்க அவங்க படிக்கக்கூடிய புஸ்தகம் என்ன தெரியுதுங்க? ஐயா நீங்கள் சொல்கிறீங்க மலாய்க்காரங்களோட புஸ்தகம் என்ன? அவங்களுடைய தர்மத்தோட புஸ்தகம், ஆன்மீக புஸ்தகம் அல் குர்ஆன். கிறிஸ்தவங்களோட பைபிள். அதே போல நம்ம இந்து வந்து நம்மளுடைய சனாதன தர்மம்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய புஸ்தகம் பார்த்தீங்கன்னாக்கா பகவத்கீதை. புரியுதுங்களா? அப்போ நம்ம எது பேசுறதா இருந்தாலும் இந்த பகவத்கீதையோட அடிப்படையை வச்சு தான் நம்ம எதுவுமே பேசுகிறோம் பாருங்க. புரியுதுங்களா? அப்போ நம்ம இன்றைக்கு வந்து கூடியிருக்கோம் கிருஷ்ணரை பற்றி பேசுறதுக்கு, கிருஷ்ணரை பற்றி கேட்கறதுக்காக. ஸ்ரீலா பிரபுபாதர் தெரியுங்களா? அங்கே இருக்காரு பாருங்க மேலே ஃபோட்டோவில். நம்மளுடைய இஸ்கானோடைய ஆச்சாரியன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த இயக்கத்தை, ஹரே கிருஷ்ண இயக்கத்தை இந்த உலகம் முழுசும் பரப்பினவர் தான் ஸ்ரீலா பிரபுபாதர். அவருடைய குருநாதர் ஒருத்தர் இருக்கிறாரு, பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர்னு. அவருடைய குருநாதர், அவருடைய குரு. அவர் என்ன சொல்றாருனாக்கா, இந்த உலகத்துல வந்து எல்லாமே இருக்கு, எதுக்குமே குறை இல்லைன்னு சொல்றாரு. ஆனா ஒண்ணு குறை இருக்கு. அது என்னதுன்னா பகவானுடைய கதைன்னு சொல்லுவாங்க, ஹரி கதைன்னு சொல்லுவாங்க. அதாவது கிருஷ்ணரை பத்தி பேசுறது வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஏன் கிருஷ்ணரை பத்தி பேசுறது குறைஞ்சிருச்சுன்னா, பகவான் தான் வந்து எல்லாத்துக்கும் அதிபதி. அதாவது அண்ட சராசரத்தையும் அடக்கி ஆடுறவர் கிருஷ்ணர் தான். அது வந்து பகவத்கீதையில் போடப்பட்டிருக்கு. நான் வந்து பின்னாடி நம்ம சொல்கிறேன். வந்து நான் வந்து கிருஷ்ணரோட இந்த தாமோதர லீலா எல்லாரும் பார்த்தீங்களா? இந்த ஃபோட்டோவில் இருக்காரு பாருங்க, பேபி கிருஷ்ணர். அவரை யசோதாமா அவங்க வந்து கட்டுறாங்க. ஏன்னா யசோதாமா தான் வந்து கிருஷ்ணருடைய அம்மா. புரியுதுங்களா? விளங்குதுங்களா? பின்னாடி விளங்குதுங்களாக்கா? எல்லாரும் ஃபோட்டோவில் பார்த்தீங்களா? கிருஷ்ணரை வந்து யார் கட்டுறா? யசோதாமா. அவங்க யாரு? கிருஷ்ணருடைய அம்மா, தாய். அவங்க வந்து கட்டுறாங்க பாருங்க. அது ஏன் கட்டுறாங்க, அதனால நம்மளுக்கு என்ன நன்மை, நம்ம ஏன் அதை கொண்டாடுறோன்னு நம்ம வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய இன்னைக்குள்ள தலைப்புக்கு நம்ம போகலாம். ஓகேங்களா? அப்போ இந்த படத்தை நல்லா பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணரை கட்டி போடுறாங்க. புரியுதுங்களா? ஆனால் கிருஷ்ணரை வந்து யாருமே கட்ட முடியாது. ஆனால் ஏன் கட்டி போடுறாங்கனாக்கா, இது வந்து வெளிப்புறமான காரணம் இருக்குது, உள்புறமான காரணம் இருக்குது. முதல் வந்து வெளிப்புறமான காரணத்தை நம்ம பார்த்துடலாம். ஏன்னாக்கா கிருஷ்ணர் வந்து பேபியாக இருக்கும் போது அவர் வந்து ஒரு லீலை பண்ணுவார். பகவான் வந்து லீலை செய்யக்கூடியவர் பாருங்க. அப்போ வந்து நம்மளுடைய மனசில் இருக்கிற தீய எண்ணங்களை வெளியாக்குறதுக்காக பகவான் வந்து இந்த லோகத்தில் வந்து லீலை செய்கிறாரு பாருங்க. அப்போ அது வந்து ஏன் கட்டி போடுறாங்கனாக்கா, கிருஷ்ணருக்கு வந்து அவங்க பால் கொடுத்துட்டு இருப்பாங்க. பேபி கிருஷ்ணருக்கு வந்து பால் கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த சமயம் வந்து அவங்க வந்து அடுப்பங்கரையில் வந்து பால் பொங்க வச்சுருப்பாங்க கிருஷ்ணர் கொடுக்கறதுக்காக.
அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னாக்கா, ஐயோ அடுப்பில் பால் கொதிக்குது சொல்லிட்டு கிருஷ்ணர் இறக்கி வச்சுட்டு அவங்க வந்து பால் எடுக்கிறதுக்காக போவாங்களாம். அப்போ கிருஷ்ணர் என்ன செய்வார், கிருஷ்ணர் கோபமாயிருவார். என்னோட அந்த பால் ரொம்ப முக்கியமாச்சா அப்படி சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து கோபம் அடைஞ்சிருவார் பாருங்க. அப்போ கோபம் அடைஞ்சோடனே கிருஷ்ணர் வந்து என்ன செய்வார், அந்த இறக்கி விட்டுட்டோன்னே அவங்க வந்து அவங்க அம்மா போனாங்களா, அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணன் என்ன செய்வார், அந்த வெண்ணெய் சட்டிலாம் இருக்குமா, வெண்ணெய் சட்டி தயிர்லாம் கடைவாங்க பாருங்க, அந்த தயிர் சட்டி எல்லாத்தையும் அடித்து உடைச்சிடுறாரு. அடித்து உடைச்சிட்டோன்னே அவர் வந்து கோபமாகி அப்படியே போகிறாரு. அப்போ அவங்க அம்மா வந்து பார்க்குறாங்க பாருங்க. அம்மா வந்து பார்த்துட்டு என்ன கிருஷ்ணா எப்படி பண்ணிட்டே சொல்லிட்டு கிருஷ்ணரை துரத்திக்கிட்டு போகிறாங்க அடிக்கிறதுக்காக. அவங்க போயிட்டு அவங்க துரத்த முடியல கிருஷ்ணரை, அப்படி எப்படி துரத்தி பிடிச்சிட்டாங்க பாருங்க. பிடிச்சி அவர் வந்து கட்டி போடுவாங்க. அதுதான் இந்த காட்சி நம்ம பார்க்கறது. புரியுதுங்களாம்மா? அந்த காட்சி தான் நம்ம பார்க்குறோம். கிருஷ்ணர் வந்து அந்த சேட்டை பண்ணிட்டாருன்னு அவரை பிடிச்சி கட்டி போடுறாங்க. அப்போ கட்டி போடும் போது அவங்க கட்ட முடியல. ஏன் கட்ட முடியலன்னா 2 இன்ச்சு பத்தல. அதாவது இது வந்து இந்த லீலை வந்து தாமோதரான்னு சொல்லுவாங்க. தாமோதரான என்ன அர்த்தம்னாக்கா, தாமோனா வயிறு, உதரானா கயிறுன்னு சொல்லுவாங்க. அப்ப தாமோதர வந்து கிருஷ்ணர் வந்து கயிறால கட்டுறதா வந்து தாமோதர புரோகிராம் நம்ம சொல்றோம், தாமோதர லீலான்னு சொல்றோம். அப்ப இந்த லீலையில வந்து கிருஷ்ணரை வந்து கட்டி போடுறாங்க. சரி ஓகே. அப்ப இந்த லீலையில வந்து கிருஷ்ணரை கட்டி போடுறாங்க பாருங்க. அப்ப இதுல ஒரு உள் காரணம் என்னதுனாக்கா, பகவான் வந்து யாருமே கட்டி போட முடியாது. அப்ப ஏன் கட்ட முடியுதுனாக்கா, அவங்களோட தூய்மையான பக்தி தான் காரணம். அவங்க வந்து கட்டும் போது 2 இன்ச்சு பத்தாதான் கட்டுவாங்க. என்னென்ன கையெல்லாம் வச்சு கட்டுவாங்க, கட்ட முடியாது. எனக்கு 2 விஷயம் பத்தலை. என்னதுனாக்கா, அவங்களுடைய முயற்சியும் அந்த பக்தியும், அதனால அவங்க செஞ்சுதான் அந்த வெளிப்பாடு சொல்லுவாங்க. அவங்களுடைய அந்த முயற்சியும் அந்த பக்தி இருந்தனால மட்டும்தான் கிருஷ்ணரை கட்ட முடிஞ்சிச்சு. புரியுதுங்களா? இல்லாட்டி யாருமே கட்டி போட முடியாது. ஏன்னா பகவான் வந்து நம்மளுடைய எல்லா உலகங்களுக்கும் அதிபதி கிருஷ்ணர் தான். புரியுதுங்களாம்மா? அப்போ அப்படிப்பட்ட பகவானை நம்ம யாரும் கட்டி போட முடியாது. கட்ட முடியும்னா ஒரே ஒரு விஷயம், அந்த பக்தின்னு சொல்லுவோம். அதாவது பக்தின்னு அப்படி சொல்கிறாங்க புரியுற மாதிரி, நம்மளோட பகவானுக்கு அன்பு காட்டுறது, லவ். புரியுதுங்களாம்மா? லவ் சொல்லுவாங்க. அந்த லவ்வால் மட்டும்தான் வந்து நம்ம கிருஷ்ணரை இந்த மாதிரி கட்டி போட முடியும். இல்லாட்டி யாராலையும் கட்டி போட முடியாது. புரியுதுங்களா? அப்போ நம்ம வந்து இந்த விஷயங்கள் வந்து எதில் போடப்பட்டிருக்குனாக்கா, இந்த மாதிரி நம்மளுடைய பகவத்கீதையில் போடப்பட்டிருக்கு. இந்த சாஸ்திரங்கள், இந்த விஷயங்கள்லாம் வந்து ஓகே வழக்கு கட்டிடலாம் வரவங்க. ஓகே. அப்போ இந்த தாமோதர லீலை வந்து இதுதான் குறிக்கிது பாருங்க. அப்போ பகவானை வந்து அந்த அன்பால் மட்டும்தான் கட்டி போட முடியும். அந்த அன்பால் கட்டி போட பகவானை தான் வந்து நம்ம பார்க்குறோம். அந்த லீலை தான் வந்து நம்ம பார்க்குறோம். அதுதான் வந்து நம்ம தீபாவளி கொண்டாடுறதுக்கு காரணமும் இந்த காரணமும் ஒன்று தான். புரியுதுங்களா? தீபாவளி கொண்டாடுறோமே ஒன்று வந்து நரகாசுரனை வதம் செஞ்சது. நரகாசுரனை வந்து கிருஷ்ண வதம் செய்வார் பாருங்க, அது ஒரு காரணம். ஒன்னொரு காரணம் வந்து ராமர் வந்து அயோத்தியாலேருந்து இலங்கையிலேருந்து அயோத்தியை வந்தது. அதாவது ராவணனை அழித்து அந்த ராவணனை வதம் பண்ணி அவர் அயோத்தியாவுக்கு திரும்பி வருவார் பாருங்க. அந்த லீலையும் நம்ம வந்து தீபாவளியாக கொண்டாடுவோம். அதுவும் இல்லாமல் கிருஷ்ணர் இந்த உரலை கட்டி போட்ட அந்த நாடு, அதையும் நம்ம வந்து தீபாவளியாக சேர்ந்து கொண்டாடுறோம். புரியுதுங்களாங்க? அப்போ இதுதான் வந்து நம்மளுடைய பாரம்பரியத்தில் இருக்கு பாருங்க. இப்போ நம்ம தீபாவளி கொண்டாடுறதுக்கு 3 காரணங்கள். என்ன காரணம் சொன்னேன்? நரகாசுரனை வதம் செஞ்சது. நரகாசுரன் யார் வதம் செஞ்சதுன்னா கிருஷ்ணர் தான் வதம் செஞ்சாரு. அந்த நரகாசுரன் வந்து நிறைய ராணிகளை கடத்தி வச்சிருப்பாரு. அப்போ அவங்களெல்லாம் காப்பாற்றி கிருஷ்ணன் கூட்டி வந்து அந்த நரகாசுரனை அழிப்பாரு. அது வந்து நம்ம ஒரு தீபாவளியாக கொண்டாடுறோம். அது ஒரு வகை தீபாவளி. ரெண்டாவது என்ன சொன்னேன்? ஓகே மாதாஜி விளங்குதுங்களா? எல்லாரும் கேளுங்க. ரெண்டாவது நான் என்ன சொன்னேன்? ராவணன். ராவணன் யார் தெரியுங்களா? ராவணன் தெரியுங்களாங்க? ராவணன் எப்படி இருப்பாரு சொல்லலாம், விளங்கல? 10 தலை. அவர் எவ்வளவு உயரமா இருப்பாரு, ரொம்ப பெருசா இருப்பாரு. அப்ப அந்த மாதிரி ராவணன் வந்து என்ன செய்வாரு? ராவணன் என்ன செஞ்சாரு? சீதைய கடத்திட்டு எங்க போனாரு? இலங்கைக்கு போயிட்டாரு. ஏன்னா அவருடைய இடத்துக்கு. அப்ப பகவான் வந்து அவருடைய படைகள், ஹனுமான், ஜாம்பவான் இவங்களாம் இருப்பாங்க பாருங்க, இவங்கெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு சீதா தேவியை மறுபடியும் கூட்டிட்டு வந்து அயோத்தியாவுக்கு வருவார், அவருடைய வீட்டுக்கு வருவார். அப்போ வந்து அந்த நாளே நம்ம தீபாவளியாக கொண்டாடுறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த இப்போ சொன்ன காரணம், இந்த கிருஷ்ணரை கட்டி போட்ட இந்த நாளை வந்து நம்ம தீபாவளியாக கொண்டாடுறோம். புரியுதுங்களா? அப்போ நம்ம இந்த மாதிரி செய்யும் போது நம்மளுடைய மனது வந்து தூய்மை அடையும் பாருங்க. ஏன் மனது தூய்மை அடையுதுன்னா, நம்ம வந்து பகவானை பற்றி பேசி இந்த மாதிரி அவரோட லீலையெல்லாம் கேட்கும் போது நம்மளுடைய நம்ம சொன்ன பாருங்க, நம்மளுடைய இந்த பிரிவில் பல பிரிவு நம்ம வந்து பிறந்துட்டோம்.
அந்த பல பிரிவில் வந்து நம்மளுடைய மனதில் வந்து பல வகையான சிந்தனைகளாக இருக்கும் பாருங்கள். அப்போ அதெல்லாம் அழிக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரியான பூஜைகளை செஞ்சு கிருஷ்ணரை பற்றி பேசி நம்ம வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிலாம் கொண்டாடுறோம் பாருங்க. அப்போ முதல் கேட்டேன், பகவத்கீதை வந்து எல்லாத்துக்கும் தெரியும், எல்லோரும் பார்த்துருக்கீங்க. அப்போ நம்ம வந்து எல்லாருமே வந்து இந்த பகவத்கீதையை சார்ந்து தான் நம்ம வந்து பேசுகிறோம் பாருங்கள். பகவத்கீதை யார் எழுதுனான்னு சொல்ல முடியுங்களா? என்னது? விநாயக பெருமான். அம்மா உங்களுக்கு தெரியுங்களா சிஸ்டர்? உங்களுக்கு தான் நீல சட்டை அவங்க, உங்களுக்கு தெரியுங்களா? விநாயக பெருமான் தான் எழுதினாரு. ஓகேங்களா? உங்களுக்கு தெரியுங்களா? விநாயக பெருமான் வந்து நம்மளுடைய பகவத்கீதை எழுதினார். அப்போ விநாயக பெருமான் வந்து நம்மளுக்கு அவ்வளோ கருணை காட்டியிருக்காரு பாருங்க. விநாயகர் எழுதலைன்னா இந்த பகவத்கீதை நம்மளுக்கு கிடச்சிருக்காது. நிஜங்களா? உண்மைங்களா? ஏற்றுக்கிறீங்களா? அவருடைய கஷ்டப்பட்டு அவருடைய தந்தத்தை உடைச்சி நம்மளுக்காக இந்த பகவத்கீதை எழுதியிருக்கிறாரு. அப்போ நம்மளாம் இதை படிக்கணுமா இல்லையா? சொல்லுங்கள், படிக்கணும். அப்போ இந்த பகவத்கீதை என்ன போட்டிருக்குனாக்கா, நான் வந்து முதல் விளக்கிடுறேன். பகவத்கீதை வந்து என்னென்ன போட்டிருக்குனாக்கா, நான் யார், கடவுள் யார், கடவுளுக்கும் எனக்கு என்ன தொடர்பு, நான் ஏன் இங்கே வாழ்கிறேன், நான் ஏன் இங்கே கஷ்டப்படுறேன். புரியுதுங்களா போய் உங்களுக்கு? நான் ஏன் இங்கே கஷ்டப்படுறேன், நம்மளுக்கு வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கா இல்லைங்களா? அம்மா சொல்லுங்கள், கஷ்டம் இருக்குது தானே? நம்ம எப்பவுமே சந்தோஷமாகவே இருக்க முடியாது. கஷ்டம் வரும், இன்பம் வரும், சோகமாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம், எல்லாமே வரும் பாருங்கள். அப்போ ஏன் இதெல்லாம் நடக்குது, நம்ம வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா ஒரே ஒரு விஷயம், இந்த பகவத்கீதைக்கு படித்தா நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் படித்தா மட்டும் புரிஞ்சிருமா கேட்டால் ஒரு கேள்விக்குறி தான். நம்ம படிக்கலாம், எது வேணால் படிக்கலாம், நம்ம பாட்டு படிச்சுக்கிட்டே போகலாம், ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் மாதிரி படிச்சுட்டே போகலாம். ஆனால் புரியுமா? இல்லை. அது வந்து எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, ஒரு பக்தரை நாடணும். அதாவது இந்த விஷயங்கள் தெரிஞ்ச ஒரு பக்தர்னு சொல்லுவாங்க, ஹரிகிருஷ்ண பக்தரோ இந்த விஷயங்கள் தெரிஞ்சவங்ககிட்ட அவங்ககிட்ட சேர்ந்து நம்ம வந்து இந்த விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம வந்து இந்த பகவத்கீதையை புரிஞ்சிக்க முடியும். அப்போ பகவத்கீதை என்ன போட்டிருக்கு, நான் ஏன் இங்கே வரேன், நான் ஏன் கஷ்டப்படுறேன், நான் யாருன்னு போட்டிருக்கு. அப்போ பகவத்கீதையில் என்ன சொல்கிறாங்கனாக்கா, நம்ம வந்து இந்த உடல் கிடையாது, நம்ம வந்து ஒரு ஆத்மான்னு சொல்கிறாங்க. ஆத்மா தெரியுங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்கனாக்கா, ஆவி சொல்லுவாங்க, என்னம்மா சோல் சொல்லுவாங்க. நம்ம வந்து ஆத்மா, நம்மளை வந்து ஆத்மான்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த உலகத்தில் வந்து நம்ம வந்து பல பிரிவு எடுக்கிறோம், ஆனால் பல உடல் மாறுது. அப்போ வந்து ஆத்மா வந்து அதே நிலையில தான் இருக்குது. உடல் தான் மாறுது தவிர, சிறு வயசாக இருந்தோம், அப்புறம் கொஞ்ச நாள் பெரியவங்களும் ஆகிறோம், அப்புறம் வயசாகுது, அப்புறம் வந்து இறந்து போயிடுறோம் பாருங்கள். இது எல்லாமே நடக்கிறதா இல்லைங்களா? ரைட்டு தானே? இதை தான் நடக்குது. நம்ம வந்து அன்றாட பார்க்குறோம் பாருங்கள் இதெல்லாம். அப்போ பார்த்தோம், நம்மளுக்கு வந்து சில பேர் வந்து நினைக்க மாட்டாங்க, நம்மளுக்கும் ஒரு நாள் இந்த நிலைமை வரும். ரைட்டா இல்லைங்களா? யாரும் சிந்தனை பண்ணி பார்த்துருக்கீங்களா? யோசிச்சிருக்கீங்களா? நம்ம வந்து பல வேலைகள் செய்கிறோம், பல இடங்களுக்கு போகிறோம், நம்மளோட டியூட்டியிலே இருக்கிறோம். ஆனால் இந்த விஷயத்தை நம்ம வந்து யாரும் சிந்தனை பண்ணுறது கிடையாது. ஆனால் நம்ம பகவத்கீதை இதுதான் நம்மளுக்கு போதிக்குது. நீ வந்து இந்த இடத்துல ஒரு நாள் கிளம்பிடுவ, நீ வந்து ஒரு இடத்துல காணாமல் போயிடுவ, எங்கே போகிற, உடல் மாறுது. அதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், இறப்புன்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? பகவான் பற்றி இடத்துல இறப்பு பேசுறதுன்னு தவறாக நினைக்காதீங்க. இது வந்து நிஜத்தை நான் சொல்கிறேன், ஏன்னா பகவான் இதை சொல்கிறாரு. ஓகேங்களா? அப்போ இதை தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம வந்து பகவத்கீதை படித்து நம்ம வந்து பக்தர்கிட்ட எக்ஸசைஸ் பண்ணி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அப்போ இன்றைக்குள்ள விஷயத்துக்கு நான் வந்துடுறேன். கிருஷ்ண தாமோதரை பற்றி விளக்கியாச்சு. தாமோதரை யார் கொண்டாடுறோம்னாக்கா, பகவானை கட்டி போட்டதுனால நம்ம கொண்டாடுறோம். ஓகே, அப்போ இன்றைக்குள்ள விஷயங்கள் நான் வந்து என்ன பேச போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம அதுக்குள்ளே போகலாம் டாப்பிக்கில். ஓகேங்களா? அப்போ இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் வந்து, பார்க்கக்கூடிய விஷயங்கள் வந்து பக்தின்னு சொல்லுவாங்க. பக்தியும் பக்தரோட, கிருஷ்ண பக்தர்கள் இருக்கிறாங்களா, அவங்க கூட எக்ஸசைஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன நடக்குது, புரியுதுங்களா? நம்ம கிருஷ்ண பக்தி, ஹரே கிருஷ்ணா இருக்கும்ல, இந்த இயக்கத்தில் நம்ம பகவானுக்கு லவ் பண்ணுறதும், டிவோட்டிஸ் கூட, அதாவது ஹரே கிருஷ்ணா பக்தர் கூட எக்ஸசைஸ் பண்ணுறதுனாலையும் நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படி சொல்லிட்டு அந்த பெனிஃபிட்ஸை நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, அப்போ கிருஷ்ணர் வந்து பகவத்கீதை, இந்த பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகம் சொல்கிறாரு, 18.55 ஒரு ஸ்லோகம் சொல்கிறாரு, அருமையான ஒரு ஸ்லோகம். அதாவது பக்தியா மாம் அபிஜானாத்தின்னு சொல்கிறாரு. எல்லாரும் சொல்லுங்க, என்ன சொல்கிறாரு? அபிஜானாத்தி. பக்தியா மாம் அபிஜானாத்தின்னு என்ன அர்த்தம்னாக்கா, அந்த பக்தி, அந்த லவ் சொன்ன அந்த லவ்வால், இந்த லவ் இருக்க கட்டி போட்டாங்களா, அந்த அன்பால் தானே கட்டி போட்டாங்க, இந்த அன்பால் மட்டும்தான் என்ன புரிஞ்சிக்க முடியும்னு சொல்கிறாரு கிருஷ்ணர். புரியுதுங்களா? அன்பு இல்லைன்னா நம்ம வந்து பகவானை இந்த மாதிரி கட்டி போட முடியும். ஏன் கட்டி போடுறாங்கனாக்கா, அப்போ தான் வந்து நம்மளுக்கு பகவானுக்கு அந்த அன்பு ஏற்படுது பாருங்க. அப்போ அந்த அன்பு ஏன் ஏற்படுதுன்னா, அப்போ தான் நம்ம வந்து பகவானுடைய அந்த எக்ஸசைஸில் வர முடியும், அந்த பக்தி பண்ண முடியும். பக்தி ஏன் பண்ணுறோன்னாக்கா, பக்தியில் என்னதுனாக்கா
சொன்ன அன்பு, அந்த அன்பு தான் வந்து சொல்கிறாரு. அந்த அன்பால் மட்டும்தான் நம்ம வந்து கிருஷ்ணர் புரிஞ்சு கொள்ள முடியும். அப்போ பகவான் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? இதே பகவத்கீதையில் 7.25 ஸ்லோகத்தில் ஒரு அருமையான விஷயம் சொல்கிறாரு. என்னதுனாக்கா, நாகம் பிரகாஷ சர்வசியன்னு சொல்கிறாரு. நாகம் பிரகாஷ சர்வசியன்னு என்ன அர்த்தம்னாக்கா, யாரும் என்னை புரிஞ்சிக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. சொன்னார் அன்பால் புரிஞ்சிக்கலான்னு. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாருனாக்கா, யாரும் என்னை புரிஞ்சிக்க முடியாது. ஏன் புரிஞ்சிக்க முடியாதுனாக்கா, அந்த டிவோஷனல் சர்வீஸ் சொல்லுவாங்க, அந்த அன்பு பரிமாற்றம். அந்த அன்பு இருந்தால் தான் கிருஷ்ணர் நம்ம புரிஞ்சிக்க முடியும். அப்போ அந்த அன்பை நம்ம எப்படி வளர்த்துக்கிறதுனாக்கா, கிருஷ்ணருக்கு சேவை செய்கிறது, அதாவது பகவானுக்கு சேவை செய்கிறது. நம்ம ஏன் பகவானுக்கு சேவை செய்யணும்? ஏன்னா பகவான் வந்து முழுமுதற் கடவுள். இதை வந்து எல்லாரும் தேவர்களும் ஏற்றுக்கிறாங்க. சிவபெருமான் சொல்கிறாரு. சிவபெருமான் என்ன சொல்கிறாருனாக்கா, பகவான் தான் சுப்ரீம் லார்ட்னு சொல்கிறாரு. பகவான் தான் வந்து எல்லாத்துக்கும் அதிபதினு சொல்கிறாரு. விநாயக பெருமானு சொல்கிறாரு. முருகர் சொல்கிறார். முருகர் வந்து பகவத்கீதை என்ன சொல்கிறாருனாக்கா, அகம் கார்த்திகேயன்னு சொல்கிறாரு. அதாவது கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருனாக்கா, நான் தான் முருக பெருமானாக வரேன்னு சொல்கிறாரு. புரியுதுங்களா? ஹரே கிருஷ்ணா கூப்பிட்றாங்க யாரோ. முருகப்பெருமான் என்ன சொல்கிறாருனாக்கா, கிருஷ்ணர் தான் வந்து முருகப்பெருமானாக வராருன்னு சொல்கிறாரு. அப்போ இதான் நம்ம தெரிஞ்சுக்கணும் பாருங்கள். அப்போ ஒரு ஸ்லோகம் இருக்குது. அந்த ஸ்லோகம் வந்து நான் சொல்கிறேன், எல்லாரும் சொல்லுங்கள். நாகம் திஷாமி வைகுண்டே யோகினாம் ஹிருதயேஷு தத்ர திஸ்தாமி நாரதா யத்ர காயந்தி மத்பக்தா. ஓகேங்களா? இது இந்த ஸ்லோகத்தோட என்ன அர்த்தம்னாக்கா, கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருனாக்கா, நான் வந்து இது வந்து நாரத முனிவர் சொல்கிறேன். நாரத முனிவர் தெரியுங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்க? நாரத முனிவர் மாதாஜி நீங்கள் கேள்விப்பட்டது இல்லையா? நாரத முனிவர் வந்து அவர் வந்து வீணை மாதிரி வச்சுருப்பார் கையில். படத்துங்களாம் பார்த்துருப்பீங்க. வீணை வச்சுட்டு நாராயண சொல்லுவார். பழைய படங்களில் பார்த்துருப்பீங்க. அவர் தான் வந்து நாரத முனிவர்னு சொல்லுவாங்க. அவர் வந்து கிருஷ்ணர் வந்து அவர்கிட்ட என்ன சொல்கிறாருனாக்கா, நாரதா, நான் வந்து வைகுண்டத்தில் இல்லை, பகவானோட இருப்பிடம் வந்து வைகுண்டம். வைகுண்டம் வந்து கிருஷ்ணரோட இருப்பிடம், கோலோகவர்தான்னு சொல்லுவாங்க. நான் வந்து அங்கேயும் இல்லைன்னு சொல்கிறாரு. யோகினாம் ஹிருதயேஷு, யோகி தெரியுங்களா? தியானம்லாம் பண்ணுவாங்களே, மலையில் காடுகளை உட்காந்து ஓம் தியானம் பண்ணுவாங்களே, அவங்க தான் வந்து யோகின்னு சொல்லுவாங்க. நான் வந்து யோகியோட மனசுலேயும் கிடையாதுன்னு சொல்கிறாரு. அப்போ எங்கே தான் இருக்கீங்க கிருஷ்ணர்னு நாரதர் கேட்குறாரு. அப்போ எங்கே தான் இருக்கீங்க கேட்டிங்கன்னா, கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு, யத்ர காயந்தி மட் பக்தான்னு சொல்கிறாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்னாக்கா, எங்கே என்னுடைய பக்தர்களாக இருக்கிறாங்களோ, எங்கே கிருஷ்ணர் பற்றி பேசப்படுதோ, எங்கே கிருஷ்ணரோட கதைகள் கேட்கப்படுதோ சொல்கிறாங்களோ, அங்கே தான் நான் இருக்கிறேன்னு சொல்கிறாருமா. புரியுதுங்களாங்க? அங்கே தான் வந்து நான் இருக்கிறேன்னு சொல்கிறது. அப்போ என்ன அர்த்தம்னாக்கா, கிருஷ்ணர் வந்து வேறு எங்கேயுமே கிடையாது. இப்போ நம்மளாம் உட்காந்துருக்கோம் பாருங்கள், நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்க நேரத்தை செலவு பண்ணி இந்த கிருஷ்ணரை பற்றி கேட்கறதுக்காக. இங்கே தான் கிருஷ்ணர் இருக்கிறாரு. பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். நம்ம வந்து சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, கிருஷ்ணர் வந்து வேற எங்கேயோ இருக்கிறாரு, கிருஷ்ணர் ஆன்மீக லோகத்தில் இருக்கிறாருன்னு. ஆனால் கிருஷ்ணரே சொல்கிறாரு, நான் ஆன்மீக லோகத்திலே கிடையாதுன்னு சொல்கிறாரு. நான் இங்கே தான் இருக்கிறேன், உங்களோட தான் இருக்கிறேன். ஏன்னாக்கா கிருஷ்ணர் வந்து எல்லாருடைய மனசுலேயும் இருக்கிறாரு. புரியுதுங்களா? நம்ம வந்துலாம் வந்து ஜீவாத்மான்னு சொல்லுவாங்க. அப்போ ஆத்மா கூட வந்து எப்பவுமே பரமாத்மா இருப்பாருமா. பரமாத்மா யாருனாக்கா கிருஷ்ணர் தான் பரமாத்மாவாக இருக்கிறாரு. ஓகேங்களா? அப்போ அதுதான் சொல்கிறாரு, நான் வந்து எங்கேயுமே கிடையாது. நான் வந்து எங்கே என்னோட பக்தர்கள் நாம சங்கீர்த்தனம், அதாவது ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மாதிரி நம்ம பாடுறோம்ல, இந்த மாதிரி நம்ம பாடும் போது நம்ம கூட தான் இருப்பாராம் கிருஷ்ணர். புரியுதுங்களா? அதனால தான் நம்ம வந்து ஜபம் பண்ணுற பாருங்க, ஜபமாலை இருக்கும் நம்மளுக்குன்னு. அந்த ஜபமாலையில் வந்து நம்ம ஜபம் பண்ணுற பாருங்க இருக்குங்க. இதுதான் வந்து நம்மளோட ஜபமாலைன்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? தெரிஞ்சவங்களும் தெரியும், தெரியாதவங்களும் பார்த்துங்க. இதுதான் வந்து நம்மளுடைய ஜபம் பண்ணக்கூடிய ஜபமாலைன்னு சொல்லுவாங்க. இந்த ஜபமாலையில் வந்து நம்ம ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மாதிரி நம்ம ஜபம் பண்ணுறீங்க. இந்த மாதிரி நம்ம ஜபம் பண்ணும்போது பகவான் நாமத்தை நம்ம எவ்வளோ சொல்கிறோமோ, ஒரு நிமிஷம் தான் பிடிக்கும் ஒரு மாலை செய்ய, ஒரு ரவுண்டு செய்ய ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி தான் பிடிக்கும். அது நம்ம சொல்லும் போது நம்மளுடைய மனசில் வந்து பல அழுக்குகள் இருக்கும். அழுக்குன்னு என்ன சொல்கிறோம்னாக்கா, நம்ம வந்து நம்மளாம் நினச்சிக்கிறோம் இந்த பிரிவில் நம்ம பிறந்திருக்கோன்னு. ஆனால் இப்போ பிறக்க கிடையாது, பல பிரிவி நம்ம எடுத்துட்டோம். அந்த பல பிரிவியோட தாக்கம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தாக்கம் நம்ம வந்து சில டைம் வந்து யானையாக இருந்திருக்கலாம், பூனையாக இருந்திருக்கலாம், மிருகமாக இருந்திருக்கலாம்,
மரங்களாக இருந்திருக்கலாம், மீன்களாக இருந்திருக்கலாம். அப்போ அதெல்லாம் நம்ம மாறி மாறி வந்திருப்போம். அப்போ அந்த அந்த உடலில் இருந்தோம்ல அதோட விஷயங்கள்லாம் வந்து இந்த ஆத்மாவில் படிஞ்சிருக்குமா. அப்போ நம்ம யார் வந்து இந்த ஹரே கிருஷ்ணா மாமந்திரம் ஜபம் பண்ணுறாங்களோ ஒரு மாலை நம்மளுடைய மனசில் பதிஞ்சிருக்கிற அந்த எண்ணங்களை சொன்னல அது எல்லாமே வந்து நீங்கும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நீங்கி நம்ம வந்து இந்த உடலை விட்ட பிறகு நம்ம பகவான்கிட்ட போய் சேரலாம்னு சொல்கிறாரு. அப்போ அதனால தான் வந்து நம்ம வந்து எப்பயுமே எங்கே போனாலும் இந்த ஹரே கிருஷ்ணா மாமந்திரத்தை ஜபம் பண்ணுறதை நம்ம வந்து எல்லாருக்கும் சொல்லுவோம். புரியுதுங்களா? இது வந்து நீங்கள் சாதாரணமாக நினச்சிக்கலாம், இது வந்து ஹரே ராம ஹரே கிருஷ்ணா அவங்க சொல்கிற மந்திரம் தானே அப்படி நினச்சிடலாம். ஆனால் அப்படி கிடையாது. இதில் வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இதை நம்ம செய்கிறதுனால. புரியுதுங்களா? நம்ம பாடுறோம்ல ஹரே கிருஷ்ணா கீர்த்தனை பாடுறோம்ல அதில் வந்து நம்மளுக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதாவது அவ்வளோ நன்மைகள் இருக்குது. ஏன்னா நம்ம மட்டும் இதை கேட்கல, வெளியே இருக்கிற செடி கொடிகள் கேட்குது, இந்த ஃபோட்டோ பின்னாடி இந்த பள்ளி கேட்டுச்சு, எல்லாருக்கும் அந்த கீர்த்தனை போய் சேரும் பாருங்க. அப்போ இது போய் சேர்றதுனால நம்மளுடைய மனசில் நம்ம சொன்ன மாதிரி அந்த எண்ணங்கள்லாம் வந்து அழிஞ்சி நம்மளை வந்து கிருஷ்ணரை நினைக்கக்கூடிய அந்த தன்மை நம்மளுக்கு வரும். புரியுதுங்களாங்க? அப்போ சொன்ன பாருங்க பக்தர்கிட்ட நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும்னு. அப்போ அந்த பக்தர் கூட சங்கம் வச்சுக்கிறதுனால நம்மளுக்கு என்ன நடக்குது சொல்லிட்டு ஒரு அருமையான ஒரு கதை இருக்குது. கதைன்னா வந்து உபஞானம்னு சொல்லுவாங்க சம்ஸ்கிருதத்தில், உபஞானம் சொல்லுவாங்க. அந்த கதையை நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? அப்போ இப்போ நம்ம வாழக்கூடிய இந்த லோகம் வந்து முதல்ல என்ன சொன்னேன்? கலியுகம். ஓகேங்களா? கலியுகம். இப்போ நம்ம வாழக்கூடியது கலியுகம். மொத்தம் வந்து 4 யுகம் இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம வாழ்கிறது கலியுகம். இதுக்கு முன்ன வந்து என்ன யுகம்? துவாபர யுகம்னு சொல்லுவாங்க. துவாபர யுகம். அதுக்கு முன்ன வந்து திரேதா யுகம்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்ன வந்து சத்தியயுகம்னு சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? மொத்தம் வந்து 4 யுகங்கள் இருக்குது. அப்போ சத்தியயுகத்தில் வந்து நடந்த கதை தான் இந்த கதை, நான் சொல்ல போகிற கதை. என்னதுனாக்கா, ஒரு சமயம் வந்து நாரத முனிவர் சொன்னேன் வீணை வச்சிருப்பாரு. நாரத முனிவர் வந்து அவருக்கு வந்து ரொம்ப நாளாக ஒரு கேள்வி இருந்துச்சான். என்ன கேள்வினாக்கா, அவர் வந்து பகவான்கிட்ட கேட்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஒரு கேள்வி வச்சுருந்தாராம். ஒரு சாது கூட எக்ஸசைஸ் பண்ணுறதுனால சங்கம் வச்சுக்கிறதுனால என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கேள்வி அவருக்கு ரொம்ப நாளாக இருந்துச்சான். அப்போ வந்து இது எப்படியாச்சும் கிருஷ்ணர்கிட்ட போய் கேட்டுடணும் சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப நாளாக ட்ரை பண்ணாராம். அவர் வந்து பகவானை பார்க்க முடியலையா. அப்போ வந்து ஒரு நாள் வந்து டைம் கிடச்சிச்சு அவருக்கு பகவான் போய் பார்க்கறதுக்காக. அப்போ வந்து அவர் பகவானை போய் வைகுண்டத்தில் பார்க்குறாரு. பார்க்கும்போது அவர் வந்து கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாராம், பகவானே ஒரு பக்தர் கூட சங்கம் வச்சுக்கிறதுனால எக்ஸசைஸ் பண்ணுறதுனால ஹரி கதை கேட்குறது இப்போ நீங்களாம் வந்திருக்கீங்களா, ஒரு பக்தர் கூட எக்ஸசைஸ் பண்ணுறீங்களா, இதனால் நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அவர் போய் பகவான்கிட்ட கேட்டாராம். அப்போ கேட்டோன்னே கிருஷ்ணர் கொஞ்ச நாள் யோசிச்சுட்டு சொன்னாராம், சரி நாரதரே நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ நேராக பூலோகத்துக்கு போங்க, அதாவது நம்ம இருக்கக்கூடிய இந்த லோகம் பூமிக்கு போங்க. அங்கே போயிட்டு நீங்கள் இறங்குற இடத்துல நீங்கள் இறங்கிட்டு உங்கள் சொத்துக்கு சைடு பாருங்கள், மண்ணில் வந்து ஒரு புழுவு பிறந்திருக்கோன்னு சொல்லுவார். நீங்கள் பாருங்கள் மண்ணு மேலே ஒரு சின்ன புழுவு இப்போ தான் குட்டியாக இருந்திருக்கும், அந்த புழுவுக்கிட்ட போய் நீங்கள் கேளுங்கன்னு சொல்கிறாரு. அவர் யோசிக்கிறார், என்ன புழுவுக்கிட்ட போய் கேட்குவா என்ன, சரி கிருஷ்ணன் சொல்லிட்டாரு நம்ம போய் அதுக்கிட்ட போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு அவர் போய் வந்து இறங்குறாரு. எங்கே நேராக வந்து இறங்குறாரு, பூமிக்கு வந்து இறங்குறாரு. அவர் வந்து இறங்கிட்டு பார்க்குறாரு, சொத்துக்கு சீட்டு ஒரு புழுவு இருக்குது. பகவான் சொன்ன மாதிரி ஒரு புழுவு இருக்கான்னு பார்க்குறாரு. அந்த புழுவுக்கிட்ட இப்போ தான் பிறந்திருக்கு அந்த புழுவு. அந்த புழுவுக்கிட்ட போய் கேட்குறாரு, புழுவு நீ வந்து ஒரு பக்தர் கூட எக்ஸசைஸ் பண்ணுறதுனால சங்கம் வச்சுக்கிறதுனால என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவர் கேட்டோடனே அந்த புழு செத்து போச்சு. பாருங்க, அவர் கேட்டார், அவர் ஒன்றுமே பண்ணலை அந்த புழுவை, அவர் வெறும் கேள்வி தான் கேட்டார், அந்த புழு செத்து போச்சு. அவர் பதறி போயிட்டார், ஐயோ என்னது எப்படி ஆயிடுச்சேன்னு. அவர் வந்து நேராக மறுபடியும் வைகுண்டத்துக்கு வராரு, பறந்துக்கிட்டே வராரு. ஏன்னா நாரதர் மட்டும்தான் திரிலோக சஞ்சாரின்னு சொல்லுவாங்க. திரிலோக சஞ்சாரின்னா அவர் வந்து மேலோகம், பூலோகம், பாதாள லோகம் இதுக்கெல்லாம் பறக்க முடியும். அவர் மட்டும்தான் எல்லா லோகத்துக்கும் போவார். அவருக்கு தான் அந்த லைசன்ஸ் இருக்குது சரிங்களா. அவர் மட்டும்தான் பறப்பார், எங்கே வேணாலும் போவார் அவர். ஏன்னா சில தேவர்கள் வந்து நரகலோகத்துக்குலாம் போக முடியாது, தடை செஞ்சிருவாங்க. ஆனால் நாரத முனிவர் மட்டும்தான் வந்து அவர் போக முடியும் எல்லா லோகத்துக்கும். அவர் வந்து மறுபடியும் போய் கேட்குறாரு, பகவானே இந்த மாதிரி நான் போய் பார்த்தேன், அந்த புழுக்கிட்ட இந்த மாதிரி கேட்டால் அது செத்து போயிடுச்சுன்னு சொல்லுவார். சரி செத்து போச்சா, ஓகே ரைட்டு. அடுத்து மறுபடியும் பூமிக்கு போ. மறுபடியும் பூமிக்கு போயிட்டு நீ நிற்கிற இடத்துல ஒரு மரம் இருக்கும், பெரிய மரம். அந்த மரத்தில் ஒரு குருவி வந்து குஞ்சு பறிச்சிருக்கும், முட்டை போட்டிருக்கோம். அந்த குருவிக்கிட்ட, அந்த சின்ன குருவிக்கிட்ட நீ போய் கேளுன்னு சொல்கிறாரு. என்னது கேளு, ஒரு பக்தர் கூட சங்கம் வச்சுக்கிறதுனால எக்ஸசைஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னு. அப்போ சரி அவர் மறுபடியும் பறந்து பூமிக்கு வராரு. வந்துட்டு அவர் நிற்கிறாரு, அந்த இடத்துல ஒரு மரம் இருக்குது, பெரிய மரம் இருக்குது. அந்த மரத்தில் ஒரு குருவி வந்து இப்போ தான் முட்டை போட்டிருக்குது. அந்த முட்டை உடஞ்சி அந்த குருவி வந்து நிற்கிது. அந்த குருவி பார்த்து கேட்குறாரு,
குருவி ஒரு பக்தர்கிட்ட சங்கம் வச்சுக்கிறனால நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னு கேட்குறாரு. கேட்டோன்னா அந்த குருவியே செத்து போயிடுச்சு. ரெண்டாவது கேள்வி, முதல் கேள்வி கேட்டார், புழு செத்து போச்சு. ரெண்டாவது குருவி பார்த்து கேட்டார், குருவி செத்து போச்சு. அவர் யோசிக்கிறாரு, என்னடா நடக்குது இங்கே, நம்ம கேள்வி தானே கேட்டோம், இந்த குருவி செத்து போயிடுச்சேன்னு. அப்போ சரி மறுபடியும் பறந்து போகிறாரு. எங்கே? வைகுண்டத்துக்கு போகிறாரு. வைகுண்டத்துக்கு போயிட்டு அங்கே போய் மறுபடியும் பகவான் பார்க்குறாரு. பகவானே நம்ம அந்த புழுக்கிட்ட கேட்டால் புழு செத்துருச்சு, குருவி கிட்ட கேட்டால் நீங்கள் கேட்க சொன்னீங்க குருவி செத்து போயிடுச்சு. சரி செத்து போச்சா, ரைட்டு விடுங்க. இப்போ மறுபடியும் போங்கன்னு சொல்கிறாரு. மறுபடியும் போயிட்டு நீங்கள் இறங்குற இடத்துல ஒரு பசு இப்போ தான் கண்ணு போட்டிருக்கோம், பசு இப்போ தான் கண்ணுக்குட்டி போட்டிருக்கோன்னு சொல்கிறாரு. அந்த கண்ணுக்குட்டி போயிட்டு இதே கண்ணு கேளுங்கன்னு சொல்கிறாரு. அவர் சரி பகவான் சொல்கிறாரு சரின்னு பறந்து வராரு. மறுபடியும் கீழே பறந்து வந்துட்டு அவர் இருக்கிறாரு. ஒரு பசு மாடு இருக்குது. பசு மாடு இப்போ தான் பேபி போட்டிருக்கு, குழந்தை இப்போ தான் கருவிலேருந்து பேபி வந்திருக்கு, கண்ணுக்குட்டி. அந்த கண்ணுக்குட்டியை பார்த்து கேட்குறாரு, கண்ணுக்குட்டி ஒரு பக்தர் கூட எக்ஸசைஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னு கேட்குறாரு. கண்ணுக்குட்டி செத்து போயிடுச்சு. அவரு ஒரு பசுவை கொண்ட பாவத்துக்கு உள்ளாகிட்டாரு. ஐயோ இந்த மாதிரி நடந்துருச்சு சொல்லிட்டு தலையில் அடிச்சுக்கிறாரு. ஒரு பசுவை நான் கொல்லை பண்ணிட்டேன்னா, அப்படி நான் என்ன தவறு செஞ்சுட்டு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு பாருங்க. அப்போ பகவான்கிட்ட மறுபடியும் சொல்கிறாரு, கிருஷ்ணா நான் இந்த மாதிரி கேட்டேன், பசுவும் செத்து போச்சு, என்ன நடக்குது இங்கே, எனக்கு ஒன்றுமே புரியலையே சொல்லிட்டு அவர் கேட்குறாரு பாருங்க. கேட்டோன்னே பகவான் சொல்கிறார், சரி பசு செத்து போச்சா, கண்ணுக்குட்டி செத்து போச்சா, விடுங்க, ஓகே ரைட்டு. மறுபடியும் போங்கன்னு சொல்கிறாரு. மறுபடியும் பூமிக்கே வாங்க. ஒரு அரண்மனை, நீங்கள் இறங்குற இடத்துல ஒரு அரண்மனை இருக்கும், ஒரு பேலஸ் இருக்கும். அந்த பேலஸில் ஒரு ராஜாக்கு இப்போ ஒரு இளவரசர் பிறந்திருப்பார், ஓகேங்களா. அந்த இளவரசரை போயிட்டு கேளுங்க, நீங்கள் ஒரு பக்தர் கூட எஸ்எஸ்எட் அதாவது சங்கம் வச்சுக்கிறதுனால என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கேளுங்கன்னு சொல்லுவார். அவர் மறுபடியும் நேரே பறந்து வருவார். வந்துட்டு அவர் வந்து இறங்குற இடத்துல ஒரு அரண்மனை இருக்கும், பேலஸ் இருக்கும். அவர் வந்து அதே போல் அந்த காவலாளிகளாக இருப்பாங்களே அரண்மனை முன்னுக்கு, அந்த காவலாளிகிட்ட அனுமதி கேட்டு அவர் வீட்டுக்குள்ளே போகிறாரு. அவர் போயிட்டு அந்த ராஜா கிட்ட பெர்மிஷன்லாம் வாங்கிட்டு, ஏன்னா சும்மா போக முடியாது பாருங்கள், ஜெயிலில் போட்டுருவாங்க. அந்த பெர்மிஷன்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போகிறாரு. அந்த இளவரசர், பேபி இளவரசர், குழந்தை பாருங்கள், அந்த பிறந்திருக்கு. அப்போ அந்த குழந்தையை பார்த்து கேட்குறாரு. அவர் வந்து தயக்கப்பட்டுக்கிட்டே கேட்குறாரு, ஐயோ இந்த குழந்தைய செத்து போயிருமான்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான அச்சத்தில் பயத்தினால அவர் கேட்குறாரு. கண்ணு மூடிட்டாரு. இளவரசரே உங்கள் மன்னிச்சிருங்க, ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். பேபி கிட்ட கேட்குறாரு, ஒரு பக்தர் கூட எக்ஸசைஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டுட்டு அவர் கண்ணு மூடிட்டாரு. கண்ணு மூடிட்டு பார்க்குறாரு, குழந்தை சாகலை, குழந்தை உயிரோடு இருக்குது. அவர் சந்தோஷமாயிட்டாரு. பாரு, யார்கிட்ட கேட்டோம், குருவிக்கிட்ட கேட்டோம், பசுக்கிட்ட கேட்டோம், எல்லாம் செத்து போச்சு. இந்த பக்தர் இந்த யார், இந்த குழந்தை சாகலையே. அவர் சந்தோஷமாயிட்டாரு. ஆஹா என்ன மறுபடியும் பறந்து போகிறாரு. கிருஷ்ணா நான் இந்த மாதிரி அந்த குழந்தைங்க இளவரசர்கிட்ட போய் கேட்டேன், அவர் வந்து சாகலை. அப்போ வந்து அதுக்கு முன்னே வந்து அந்த குழந்தை இருந்துச்சுல, அந்த குழந்தை வந்து நாரத முனிவருக்கு வந்து நமஸ்காரம் பண்ணுமா, நமஸ்காரம் பண்ணி அவர்கிட்ட பேசுமா, நாரதரே நீங்கள் தான் என்னை காப்பாற்றிருக்கீங்கன்னு. நான் ஒன்றை காப்பாற்றினேன், நான் எப்படி காப்பாற்றினேன்னு. நான் வந்து முதல் பிரிவு வந்து புழுவாக பிறந்தேன், புழுவாக இழி நிலையில் பிறந்தேன், கீழ்த்தரமான ஒரு அந்த உடலில் பிறந்தேன். நீங்கள் வந்து என்கிட்ட வந்து கேட்டதுனால நான் வந்து செத்து போயிட்டு மறுபடியும் குருவியால் பிறந்தேன். நீங்கள் அப்பயும் வந்து என்கிட்ட கேட்டீங்க, நான் அப்பயும் செத்து போயிட்டு மறுபடியும் பசு கருவாக வந்து பிறந்தேன், பசுக்கு கண்ணுக்குட்டியாக வந்து பிறந்தேன். அப்போ நீங்கள் வந்து கேட்டீங்க, அப்பயும் நான் செத்து போயிட்டு இப்போ வந்து மனசனாக பிறந்திருக்கிறேன். அப்போ அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னாக்கா, ஒரு பக்தர், ஏன்னா நாரத முனிவர் வந்து தூய்மையான ஒரு பக்தர், ஏன்னா கிருஷ்ணனோட டிவோட்டின்னு சொல்லுவாங்க நாரத முனிவர். அப்போ அந்த இளவரசர் வந்து அந்த நாரத முனிவருக்கு வந்து நமஸ்காரம் பண்ணி அவர் வந்து ரொம்ப அழுந்து பிரார்த்தனை பண்ணுறாராம், என்னை நீங்கள் காப்பாற்றிட்டீங்க, நான் பல பிரிவி வந்து என்னென்னமோ பிரிவிலாம் எடுத்துட்டேன், இந்த பிரிவில் வந்து நீங்கள் என்னை காப்பாற்றிருக்கீங்க, உங்களுக்கு நம்ம ரொம்ப நன்றி சொல்லிட்டு அந்த நாரத முனிவர்கிட்ட அந்த இளவரசர் வந்து நமஸ்காரம் பண்ணி, அந்த பேபி நமஸ்காரம் பண்ணி வணங்குறாங்களாம். அப்போ கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருனாக்கா நாரத முனிவர்கிட்ட, நாரதா இப்போ தெரியுதா, ஒரு பக்தர் கூட, அதாவது உன்ன மாதிரி ஒரு தூய்மையான பக்தர் கூட நம்ம சங்கம் வச்சுக்கிறதுனால நம்ம வந்து பல பிரிவை கடக்க முடியும், புரியுதுங்களா. இதுதான் வந்து கிருஷ்ணருடைய டிவோட்டியோட பவர்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பக்தர் கூட எக்ஸசைஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து பல பிரிவி வந்து நம்ம என்னென்னமோ பிரிவிலாம் பிறக்க வேண்டியதை அவர் வந்து மாற்றி அமைக்க முடியும்னு சொல்கிறாரு, புரியுதுங்களா. அப்போ அதனால தான் வந்து நம்ம வந்து பக்தர் கூட இந்த கீர்த்தனை பண்ணி, இந்த நாம சங்கீர்த்தனை பண்ணி இதெல்லாம் நம்ம செய்யும் போது நமக்கு வந்து இருக்கிற சொன்ன மாதிரி அழுக்குகள், மனசில் இருக்கிற அழுக்குகள் வந்து வெளியாகி நம்ம வந்து எப்பயுமே வந்து பகவானோட சிந்தனையில் இருக்க முடியும், புரியுதுங்களா. அப்போ ஏன் பகவான் சிந்தனையில் இருக்க முடியும்னாக்கா, அப்போ தான் நம்ம வந்து பகவானுக்கிட்ட பக்தி செலுத்த முடியும். பக்தியில் என்ன சொன்ன பக்தியில் நான் என்ன சொன்னேன், லவ், அதுதான் வந்து அன்புன்னு சொல்லுவாங்க.
ஓகேங்களா? அந்த அன்பு வந்து நம்ம பகவான்கிட்ட காட்டுறோம் பாருங்க. இதுதான் வந்து பகவான் வந்து இந்த லீலை மூலிமா தெரிவிக்கிறாரு. ஓகேங்களா? அப்போ இந்த கதையில் வந்து நம்ம சொன்ன மாதிரி ஒரு பக்தர் தான் வந்து நம்மளை பகவான்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாரு பாருங்க. ஒரு பக்தர் தான் வந்து நம்மளை பகவான்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாரு. அப்போ அந்த பக்தர் தான் வந்து நம்மளுக்கு முக்கியம், புரியுதுங்களா? அப்போ வந்து நம்ம பல பிரிவை எடுத்துட்டோம். அப்போ இனி இந்த பிரிவை நம்ம பெருக்கக்கூடாதுனாக்கா நம்ம வந்து யார் யார் புத்திசாலியாக இருக்கிறாங்களோ அவங்க வந்து இந்த பகவத்கீதை நம்ம சொன்ன மாதிரி இந்த பகவத்கீதை படித்து நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம பியூரிஃபை பண்ணுறோம், அதாவது தூய்மைப்படுத்தி நம்ம வந்து பகவான் லோகத்தை போய் அடையணும். அதனால தான் நம்ம வந்து சொன்ன மாதிரி ஹரே கிருஷ்ணா மகாமந்திர சாண்டிங் பண்ணுறதுன்னு சொன்னேன், புரியுதுங்களா? அப்போ நம்ம எவ்வளோ இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திர சாண்டிங் பண்ணுறோமோ ஒரு மாலை பண்ணுங்க போதும். ஒரு நாள் வந்து ஒரு நாள் காலையில் எழுஞ்சி ஒரு 10 நிமிஷம் தான் பிடிக்கும் ஒரு மாலை ரவுண்டு பண்ணுறதுக்கு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மாதிரி ஒரு மாலை செஞ்சுக்கிட்டிங்கனாக்கா அது வந்து காலப்போக்கில் வந்து நம்ம வந்து 2 மாலை 3 மாலை அந்த மாதிரி செய்யலாம். ஏன்னா நினைப்பாங்க நான் வந்து அசைவமாக இருக்கணும், நான் வந்து சைவம் இல்லையே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இதில் வந்து மகாமந்திர சாண்டிங் பண்ணுறது அசைவமோ சைவமோ அதெல்லாம் பார்க்கவே தேவையில்லை. முதல்ல ஆரம்ப காலத்தில் வரவங்க வந்து சாண்டிங் பண்ணலாம், புரியுதுங்களா? யார் வேணாலும் கிருஷ்ணர் வந்து ஏற்றுக்குவார். இப்போ நீ தான் வரணும், வெள்ளைக்காரன் தான் வரணும், நிகரக்காரன் தான் வரணும், தமிழன் தான் வரணும், அப்படி கிடையாது. இந்த கிருஷ்ண பக்தி இந்த ஹரே கிருஷ்ண இயக்கத்துக்கு வந்து யார் வேணாலும் வரலாம், புரியுதுங்களா? இந்தோனேஷியாவில் பார்த்தீங்கன்னாக்கா இந்தோனேஷியாவில் வந்து எல்லாரும் மலாய்க்காரவங்க. இங்கே மலாய்க்கா இருக்காங்களா, அவங்க வந்து உண்மையாக பூர்வீகமான மலாய்க்காரவங்க. இந்தோனேஷியாவில் போய் பாருங்கள், ஃபுல்லாக அவங்க தான் ஹரே கிருஷ்ண இயக்கத்தில் இருக்கிறாங்க நிறைய பேர். அப்போ கிருஷ்ணன் சொன்னாரா எனக்கு இந்தோனேஷியாக்காரன் வேணாம் மலாய்க்காரன் வேணும்னு சொன்னாரே? கிடையாது. யார் வேணாலும் இந்த கிருஷ்ண பக்தி ஏற்றுக்கொள்ளலாம். சவுத் ஆஃப்ரிக்காவில் நம்ம பார்த்தோம்னாக்கா எல்லாம் வந்து மனசை இறைச்சி சாப்பிடுவாங்களாம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? மனசை இறைச்சி காடுகள்லாம் இருக்கிறாங்க, இன்னும் இருக்கிறாங்க, அந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறாங்க. செத்து போன இருக்குங்களா, நம்மளாம் வந்து ஒரு ஆள் செத்து போயிட்டா எரிப்போம், இல்லாட்டி பாதிப்போம், ரைட்டு தானுங்கய்யா? அங்கே வந்து சில பேர் என்ன செய்வாங்கனாக்கா அந்தமாரி மனசனையும் சாப்பிடுவாங்களாம். இறந்து போயிட்டாங்கனாக்கா அவங்களோட நம்பிக்கை அந்த மாதிரி, அவங்க வந்து எனக்குள்ளே இருக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு அவங்களோட நம்பிக்கை அவங்களோட கடைப்பிடிப்பு அந்த மாதிரி அப்படி தான் வாழ்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய நெகரோக்காரங்களே பகவானை ஏற்றுக்கிறாரு என்னுடைய பக்தனா, புரியுதுங்களா? அப்போ நம்மளாம் வந்து இந்துவாக இருக்கிறோம், நம்மளாம் வந்து நம்மளுக்கு விநாயகர் யாருன்னு தெரியும், முருகபெருமன் யாருன்னு தெரியும், ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு நம்ம சாமி நம்ம பகவானை வழிபாடு செய்யறது நம்மளுக்கு தெரியும் பாருங்கள். அப்போ நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸி கிருஷ்ணரோட கனெக்ட் பண்ணுறது. அப்படிப்பட்ட இந்தோனேஷியாக்காரங்க நெகரக்காரங்களே பகவான் பக்தியில் இருக்கிறாங்க, ஹரே கிருஷ்ண இயக்கத்தில் இருக்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வெரி வெரி ஈஸி பாருங்கள். அப்போ அதனால் எல்லாத்துக்கும் ஒரு வேண்டுகோள் என்னதுனாக்கா எல்லாரும் வந்து இன்றைக்கி பகவானோட கதை கேட்குறதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க, ஓகேங்களா? உங்கள் எல்லாத்துக்கும் வந்து கிருஷ்ணருடைய அந்த அன்பை வந்து எப்பயுமே வந்து சேரும். பிளெஸிங்ஸ் வந்து எப்பயுமே இருக்கும், பகவானோட பிளெஸிங்ஸ், ஓகேங்களா? யாரும் வந்து கவலைப்பட தேவையில்லை, ஓகேங்களா? எல்லாத்துக்கும் பகவானோட கருணை இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து பகவத்கீதை படிக்க ட்ரை பண்ணலாம். பகவத்கீதை இல்லாதவங்க வந்து நம்மளை கான்டாக்ட் பண்ணலாம், ஓகேங்களா? நம்மளோட சென்டர் வந்து இங்கே தான் வச்சுருக்கோம், ஹைடெக்கில் வந்து அந்த விவேகா கடை இருக்குங்களே, அந்த அசின் கடை இருக்கு, அந்த வரிசையில் நம்ம வந்து ஒரு மோட்டர் கடை இருக்குது பாருங்கள். அந்த மோட்டர் கடைக்கு மேலே நம்ம வந்து சென்டர் வச்சு நடத்துகிறோம், ஹரே கிருஷ்ண இயக்கம் வச்சு நடத்துகிறோம். நீங்கள் வந்து யார் யார் கிட்டத்தில் இருக்கீங்களோ அங்கே வந்து கலந்துக்கலாம், ஓகேங்களா? அங்கே வந்து நம்ம பகவத்கீதை விற்கிறோம், ஜப மாலையெல்லாம் விற்கிறோம், ஓகேங்களா? யார் வேணால் கலந்துக்கலாம். வெள்ளிக்கிழமை நம்ம ப்ரோக்ராம் செய்கிறோம், ஓகேங்களா? ஓகே, அப்போ வந்து நம்ம இதெல்லாம் வந்து கலந்துக்கலாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. வந்தவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வந்து குருப கொஞ்ச நேரம் அவங்க பேசுவாங்க. ஹரே கிருஷ்ணா.